வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பேரில் வந்து டிஎன்பிசி குரூப் 2 அண்டு குரூப் 2 ஏக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து தேர்வு 1 தான் வந்து இந்த வீடியோ பேரில் வந்து பார்க்க போகிறோம். தேர்வு 1 வந்து தேவநேய பாவனர் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் சி, 43. கொஷின் நம்பர் 2, பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 8/5/1974. கொஷின் நம்பர் 3, சரியானதை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தேவநேய பாவனர் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். சரி. செகண்ட் ஒன், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இதுவும் சரி. தேர்ட் ஒன் பாருங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவிய இயக்குனராக இருந்தார். இதுவும் சரி. ஃபோர்த் ஒன் பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 4, மொழி ஞாயிறு என்றழைக்கப்பட்டவர்? ஆன்சர் பி, தேவநேய பாவனர். நண்பர்களே, இப்போ ஒவ்வொரு கொஷினுக்கு பின்னாடியும் வந்து எந்த இயரில் வந்து கேட்டிருக்காங்களோ அதுவும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம், அது நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 5, 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர்? ஆன்சர் டி, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 6, தேவநேய பாவனர் கூற்று 1 பாருங்க, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். சரி. கூற்று 2, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். இதுவும் சரி. தேர்ட் கூற்று பாருங்க, பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதினார். இது வந்து தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கூற்று 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 7, செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்? ஆன்சர் ஏ, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 8, தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின்றியும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 9, தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? ஆன்சர் சி, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 10, 16 செவ்வியல் தன்மைகளையும் கொண்டது செம்மொழி என கூறியவர்? ஆன்சர் சி, பாவனர். கொஷின் நம்பர் 11, கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் சி, இலக்கிய செம்மல். கொஷின் நம்பர் 12, மன்னிப்பு எம்மொழி சொல்? ஆன்சர் டி, உருது. கொஷின் நம்பர் 13, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர்? ஆன்சர் டி, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 14, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, பாவனர். கொஷின் நம்பர் 15, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பவர்? ஆன்சர் பி, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 16, தேவநேய பாவனர் தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சொற்பொழிவு நடத்திய இடம் எது? ஆன்சர் பி, மதுரை. கொஷின் நம்பர் 17, தமிழை வடமொழி வல்லமையின்றியும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்றும் கூறியவர் யார்? ஆன்சர் பி, தேவநேய பாவனர். கொஷின் நம்பர் 18, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் தமிழ் மொழி என கூறியவர்? ஆன்சர் சி, பாவனர்.
கொஷின் நம்பர் 19. உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர்? ஆன்சர் சி. தேவநேய பாவாணர். கொஷின் நம்பர் 20. தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பி. சொல்லாய்வு கட்டுரைகள். கொஷின் நம்பர் 21. பாவணர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்? ஆன்சர் சி. உலக தமிழ் கழகத்தை நிறுவினார். கொஷின் நம்பர் 22. தமிழ் சொல்வளம் கட்டுரை எந்த துறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் சி. மொழியியல். கொஷின் நம்பர் 23. பாவணர் எழுதிய கட்டுரைகள் பெரும்பாலும் எந்த தலைப்பில் வருகின்றன? ஆன்சர் பி. தமிழ் இலக்கணம் மற்றும் மொழியியல். கொஷின் நம்பர் 24. தேவநேய பாவாணருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் எத்தனை? ஆன்சர் டி. 174. கொஷின் நம்பர் 25. பாவாணருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்களில் ஒன்று அல்லாதது எது? ஆன்சர் டி. செந்தமிழ் செல்வர். கொஷின் நம்பர் 26. பாவாணர் மன்னித்துக்கொள் என்ற வார்த்தையை மாற்றிய சொல் எது? ஆன்சர் சி. பொறுத்துக்கொள். கொஷின் நம்பர் 27. பாவணரின் தமிழ் பற்றை எடுத்துக்காட்டும் நிகழ்வு எது? ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 28. தமிழின் தொன்மையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் பி. தேவநேய பாவாணர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் ஏ. பரிதிமா கலைஞர். கொஷின் நம்பர் 30. நண்பர்களே, கொஷின் நம்பர் 30க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்லுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தமிழை தலைக்காக்க செய்த செம்மல் யார்? இந்த கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2A தமிழுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 43 தேர்வும், அது இல்லாமல் நோட்ஸ் ஃபுல்லாக தமிழ் தேவையான ஃபுல் நோட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 rupees பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 79 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ நம்மகிட்ட கேட்டுட்டு அந்த பேமெண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 79 rupees இருக்கும். இல்லைன்னா 149 rupees இருக்கும். மேக்ஸிமம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.